ரித்தன்யா இன்னைக்கு எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அப்பாவித்தனமான சிரிப்பு. ரித்தன்யா இன்னைக்கு எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு எல்லாருமே மேக்கப் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அன்போட இயல்பா பேசக்கூடிய குணம். ஃபினிஷ் பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரித்தன்யாவா இப்போ உயிரோடு இல்லைன்னு பலரையுமே இந்த வீடியோ கலங்க வச்சிருக்கு. ஹேண்டும் சாரி ட்ராப்பிங் மேக்கப் எல்லாமே பர்ஃபெக்ட் 100 out of 100. ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபைட். என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பியோட சூப்பராக நடந்துருச்சு. தேங்க்யூக்கா. பொண்ணோட குணமே தங்கமா இருக்கும் போது நீங்க எந்த தங்கத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி தான் பலருமே தங்களுடைய மன வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க. திருப்பூர்ல திருமணமாகி வெறும் 78 நாள்ல வரதட்சணையின் கொடுமையின் காரணமா ரித்தன்யா அவர்கள் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுக்கவே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மகளுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் பலருமே அவங்களை தன்னுடைய வீட்டு பெண்ணா நினைச்சு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. மாமனார், மாமியார், மாப்பிள்ளைன்னு 3 பேருமே கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்க நிலையில ரித்தன்யாவுடைய நிஜமான குணம் வெளிப்படுற மாதிரியான ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல பலரையுமே கலங்க வச்சிருக்கு. ரித்தன்யாவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட்ட ரீனுஸ்டே அப்படின்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இந்த வீடியோவை அவங்களோட பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போவே அதுல ரொம்பவும் மழையிலத்தனமா ரித்தன்யா பேசக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ரித்தன்யா எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. ரித்தன்யா ரொம்பவும் இன்னசென்ட்டான பொண்ணு. அவங்க கூட நான் 1 மாசம் டிராவல் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட் தான். அக்கான்னு ரொம்பவும் பாசத்தோட பழகக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரித்தன்யாவுடைய மரணம் அப்படியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய பல பெண்களுக்குமே பாடமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு அந்த மாதிரியான நிலையில இருக்காங்கன்னா உடனடியா அவங்க அதுல இருந்து வெளியில வரணும். 4 பேர் 4 விதமா சொல்வாங்க அப்படின்னு எதையுமே யோசிக்காம துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு அவங்களுடைய குடும்பத்தினரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பல நெட்டிசன்களும் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.